நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கன்னிராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் 2026 பார்க்கலாம். இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த 2026 கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும். அதற்கு பார்த்திங்கன்னா, ஒரு விதத்தில் இந்த குரு பகவானுடைய 11ஆம் இடத்திற்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால டெஃபினட்டாக இந்த இயர் ரொம்ப நல்லாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையும். மேலும் பார்த்திங்கன்னா, இது ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். மேலும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன் ஆஃப் இந்த கன்னிராசி அன்பர்கள் 2026 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக அதாவது பெரிய கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டுக்கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சனி பகவான், ராகு, கேது மற்றும் குரு பகவானுடைய டிரான்சிட்ஸை பொதுவாக மையமாக கொண்டு இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வருடத்தினுடைய பலன்களை நாம் கணிப்போம். அதன் ரீதியாக இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கண்டகச்சனியாக அவர் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ சனி பகவானுடைய பயிற்சி கிடையாது. ஸோ 6ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயர்னுடைய லாஸ்ட்டில், அதாவது 5/12/2026 ராகு கேதுனுடைய பயிற்சி இருக்குது. ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் செல்வார்கள். அதற்கடுத்தபடியாக குரு பகவானுடைய பயிற்சி இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் என்று சொல்லப்படக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தில், அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் அங்கே உச்சபலம் அடைய போகிறார். மேலும் இதே வருடம் அதாவது ஒரு 4-5 மாதங்கள் கழித்து 31/10/2026 அந்த அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி தேதியில் குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். இதுதான் இந்த வருடத்தினுடைய ஒரு டிரான்சிட் என்பதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, வி ஸ்டார்ட் வித் சனி பகவான். சனி பகவான் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் உங்கள் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய மணி இன்ஃப்ளோலாம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இந்த பார்ட்னர்ஸ் மற்றும் லைஃப் பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, லைஃப் பார்ட்னர்ஸ், ஸோ இது சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் தான் அதிக அளவில் இருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அப்புறம் பார்த்திங்கன்னா கருத்து முரண்பாடுகள், உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் ஒத்து போகாமல் இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னர், ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்களையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அவங்கள அதை கொஞ்சம் டிஸ்டன்டிவாக பிரித்து வைக்க பார்க்கும். ஸோ இந்த சனி பகவானுடைய அந்த கண்டகச்சனியாக 7ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய ராசி பார்க்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் இடையான ஒரு அப்படி நீங்கள் சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள், அந்த விஷயத்தை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். ஸோ இதுதான் இந்த சனி பகவான். ஸோ இந்த த்ரூ அவுட் த இயர் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இருக்க போகிறதில்ல. இந்த குரு பகவானுடைய ஸ்ட்ரென்த்து, ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா கேந்திராதிபதி, அதாவது 4-7 குடையவர். ஸோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய இந்த குரு பகவான் இப்போ 10ஆம் இடத்துல இருக்கார். நிறைய நண்பர்கள் தனியாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் லாபம் வந்திருக்காது. ஸோ தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் லாபத்தினை எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. லாபம் நோக்கிய ஒரு பயணமாக இருந்தாலும் லாபம் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸுங்கிறது குறைவாக உள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலராக இந்த இயர்னுடைய ஜனவரி 1 அன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான பிளானட்டரி பொசிஷன் இருக்குன்னா, இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார், ஜீவனஸ்தானத்தில். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஸோ இதன் ரீதியாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸு பிரிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் இடத்துல இருக்கும்போது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் தான் இருக்கும். அதாவது என்ன பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவானுடைய அந்த பார்வையானது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது
10ஆம் இடத்துல இருந்திருக்கும்போது ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதற்கான ஒரு சிறிய வருவாய் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று குரு பகவான் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதினால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, அதே போன்று பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்காக சில வாகனங்கள், பிஸ்னஸ்க்காக சில பிரான்ச்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்கும். ஸோ அதே போன்று பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க அப்படி என்று நீங்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் மாறுதல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. சேஞ்சஸ், ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ ஜாப் சேஞ்சுங்கிறத விட உங்களுடைய பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பர்டிகுலரான ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட், இல்லைனா ஒரு அடிஷ்னல் பொறுப்பு, இல்லைனா வந்து அலைடு டிபார்ட்மெண்ட்டு, ஸோ அது சார்ந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் செல்கிற மாதிரி இருக்குது. ஒரே கன்சர்ன்லேயே, ஒரே ஃபேர்ம்லேயே வேறு ஒரு லொக்கேஷனுக்கு ஒரு சிறிது காலம் நீங்கள் போய் பணி செய்கிற மாதிரியான ஒரு சேஞ்சஸ் வந்து இடம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் வந்து நீங்கள் டெஃபினட்டாக அதை எதிர்பார்க்கலாம். அதே போன்று பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் இருக்கும்போது 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார். ஸோ 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது ஒரு சாலச்சிறந்த விஷயமாகும். ஸோ அபரிமிதமான அதாவது சில எதிர்ப்புகள் இருக்கும். குறிப்பாக வேலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி, ஸோ யாராக இருந்தாலுமே கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும். ஆனால் அதை சமாளிக்கும் அளவிற்கான ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே உங்களிடத்தில் வந்து நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஸோ ஒரே ஒரு நெகட்டிவான பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் இடத்தில் இருக்கும்போது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ மணி இன்ஃப்ளோ, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எல்லாம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. நல்ல தசாபுத்தி நடந்துகிட்ருக்குன்னா டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஓரளவுக்கு தான் சுமாரான தசாபுத்தி இருக்கும்போது நன்றாகவே இருக்கும். இந்த 6 மந்த்துக்கு அப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அது வேறு பிரச்சனை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2/6/2026 ஸோ ஃபஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து ஒரு மாதிரியாக ஒரு ஆவரேஜான ஒரு போக்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸில் அந்த 2/6/2026 குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அவர் வந்து புனர்பூசம், பூசம் மற்றும் ஆயில நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார். ஸோ இந்த காலகட்டங்களில் ஸோ இப்போ இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து உச்சபலம் பெற்று அங்கே சஞ்சாரம் செய்கிறதுனால, குறிப்பாக குரு பகவான் ஒரு இடத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் அந்த இருக்கக்கூடிய இடத்தை கெடுப்பார், பார்க்கக்கூடிய பார்வை வந்து சுபபலம் பெறும். ஸோ இங்கே வந்து என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இடம் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாக இருப்பதால், குரு பகவான் உச்சபலம் பெறக்கூடிய இடம் 11ஆம் இடமாக இருப்பதினால் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தாங்க கிடைக்கும். நிறைய அதாவது வந்து இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத ஃபைனான்ஷியல் ஃப்ளோவை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. முறையாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய உங்களுக்கு வந்து லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் இந்த 6வது மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா அதே வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும், உங்கள் மனைவி ஆகட்டும், அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், அவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏனென்றால் 11ஆம் இடத்துல வந்து அவர் உச்சபலம் பெற்று அந்த ஸ்தான பலம், அந்த ஸ்தானத்திற்கு வருவதனால், ஸோ யூஸ்வலாகவே 11th ஹவுஸில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலன்களை தான் செய்யும். ஸோ அதன் ரீதியாக 11ஆம் இடத்துல வந்து அவர் எந்த விஷயத்தையும் கெடுக்கப் போவதில்லை, மாறாக அவர் சரி செய்ய போகிறார். அதே போன்று பார்த்திங்கன்னா அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா சுப பார்வைங்க. உங்கள் ராசிக்கு வந்து அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா 3, 5, 7ஆம் இடம், அதாவது 5ஆம் பார்வையாக 3ஆம் இடம், 7ஆம் பார்வையாக 5ஆம் இடம், 9ஆம் பார்வையாக 7ஆம் இடம், அனைத்துமே வந்து சுபத்தன்மை பெற்ற பாவங்களை பார்க்குறார். ஸோ இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு 3ஆம் இடத்தை அவர் பார்வையிடுவார். அப்போ 11ஆம் இடம் அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முயற்சிகள் வந்து எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பிளானட் எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப பக்காவாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். எல்லாமே ப்ராஃபிட் ஓரியன்டாக இருக்கும். ப்ராஃபிட்டு மேக் பண்ணுவீங்க. அதே போன்று 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பது, இது ரொம்ப உன்னதமான அமைப்பு. குறிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள், அதாவது வந்து சைல்டுக்காக ஒரு குழந்தை வரத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து வாருங்கள். பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களும் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெறும். அதே போன்று உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூஷன் ஆகும். நீங்கள் நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக
காலம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மாத காலங்கள் தான். ஆனால் அந்த குறுகிய காலகட்டங்கள்லேயே ஒரு பெரிய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள். அந்த டைமில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுனா, நீங்கள் எடுத்த விஷயம் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஸோ தைரியமாக நீங்கள் எந்த வெஞ்சரை வேணால் எடுக்கலாம் இந்த பர்டிகுலர் டைமில். அதே போன்று பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட பிரச்சனை மற்றும் கணவன் மனைவியுடைய அந்த டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 6வது மாதத்திலிருந்து ரொம்ப அதாவது வந்து ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஒரு பெட்டர்மெண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த பார்ட்னர்ஸ் அண்ட் யூ. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடைபெறும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் மற்றும் லாபங்கள், குறிப்பாக லாபம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த ஒரு 4 to 5 months இருக்குங்க. அதற்கப்புறம் குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து வரப்போகிறார். ஸோ 12ஆம் இடத்துல வரும் பொழுது அங்கே எந்த மாதிரியான பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4, 6 மற்றும் 8ஆம் இடத்தை பார்வையிடுவார். ஸோ 12ஆம் இடத்துல வரனால நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31/10 அக்டோபர் மாதம் 2026 அவர் வந்து 12ஆம் இடத்திற்கு அதிசாரமாக ஒரு சிறிய கால அளவு. ஸோ அது வந்து இந்த இயர் 2 வரைக்குமே இருக்குது. ஸோ அவர் எப்போ வந்து உங்களுடைய திரும்பி 11th ஹவுஸ் போவாருங்கிறத நம்ம குரு பகவானுடைய செப்ரேட் டிரான்சிட்டில் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து அவர் வந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறையா இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண இந்த 4 months இருக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து சுப காரியங்களுக்காக செலவிடப்படும். ஒரு வண்டி வாகனங்களை வந்து நீங்கள் பழுது நீக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாம். இல்லைனா வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் மற்றும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக செய்ய வேண்டும் என்று நினச்சிருந்தீங்கன்னா அந்த செய்யலாம். அதே போன்று வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் வந்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துலேருந்து அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் ரீதியாக சிறு இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த தொற்றுகள் என்று சொல்லப்படக்கூடிய நுண்ணுயிர் தொற்றுகள், மைக்ரோபயாலஜிக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள வேண்டும். மேலும் பார்த்திங்கன்னா பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவுகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே சமயத்தில் 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஸோ இதன் ரீதியாக எந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ணும் பொழுது அதில் வந்து கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு 2 முறை அதை வெரிஃபை பண்ணிவிட்டு தரோவாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸினுடைய ப்ராசஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அது எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் சரி, அது நிலம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் வெஞ்சர்ஸாக இருந்தாலும் சரி, விச் எவர் இஸ் கம்மிங் ஃபார் ஆஸ் அ டாக்குமெண்ட், அதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த தருணத்தில் அதே போன்று பார்த்திங்கன்னா இந்த ராகு பகவானுடைய கேது பகவானுடைய பெயர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த வருடம் 5/12/2026 அன்று நடைபெற உள்ளது. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இந்த த்ரூ அவுட் த இயர் வந்து இஸ் கோயிங் டு டூ ஒண்டர்ஃபுல் திங்ஸ் டு யூ. ஸோ இந்த வருடமே 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது ஒரு சாலச்சிறந்த ஒரு விஷயமாகும். அதே போன்று கேது பகவான் 12ஆம் இடத்துல இருப்பது அவ்வளவு ஒரு நெகட்டிவ் என்று நம்ம சொல்ல முடியாது. அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். நிறைய கோயில்கள் மற்றும் நிறைய க்ஷேத்திரங்களுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்களும் அதை சென்று வரலாம். அதே போன்று அந்த பர்டிகுலர் டைமில் 5/12/2026 இந்த கடைசி டிசம்பர் மாதத்தில் வந்து கேது பகவான் 11ஆம் இடத்திற்கு வரும் பொழுது டெஃபினட்டாக கேது பகவான் மட்டுமல்ல எந்த ஒரு கிரகம் 11ஆம் இடத்திற்கு வரும்போதும் ஒரு மிகுந்த நன்மையை செய்யும். ஸோ 11ஆம் இடத்துல வரும்போது தெளிவாக உங்களுக்கு தெரியும் ஹவு டு மேக் அ ப்ராஃபிட் ஹவு வி ஹாவ் டு பி. எந்த விதத்தில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து எடுக்கிறது, ஒரு லாபத்தை எடுப்பது, அது எப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும், எல்லா ஒரு நுண்மான் நுழைபுலத்தை வந்து உங்களுக்கு தரப்போகிறார். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேலண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஹவு டு மேக் சச் கைண்ட் ஆஃப் மணி, இந்த மாதிரி டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய 11ஆம் இட சஞ்சாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் அவர் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவானும் இருப்பார். ஸோ இப்படி ஓவராலாக பார்க்கும்போது இந்த கன்னிராசி என்பதற்கு ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த இயர் வந்து ஒரு மீடியமாகவும், நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூன் டில் அக்டோபர் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலராக வருடமாகவும், குறிப்பாக
ஃபைனான்ஷியல் ஃப்ளோ அதிகமாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கும். லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுற மாதிரியான இது இருக்கும். ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே செலவு, நீங்கள் சுபமாக செலவு செய்ய போகிறீர்கள். ஸோ இது எல்லாமே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ ஒன்லி திங் விச் பாதர்ஸ் கன்னிராசி அன்பர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிஸ்பியூட் பிட்வீன் த ஸ்பவுஸ் அண்ட் டிஸ்பியூட் பிட்வீன் தி business partners, those who are working, your colleagues or peers, அந்த உங்களுடைய உடன் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள். ஸோ இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன். மற்ற எல்லா வகையிலுமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மேலும் பல நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் வந்து பிரதோஷ வழிபாடு, அதாவது பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுடைய வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கூடவே பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு செய்து கொண்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வருடம் 2026 உங்களுக்கு ஒரு மேன்மையான வருடமாக நிச்சயமாக அமையும். 80% மேலே எக்ஸலண்ட்டான ஒரு பாசிட்டிவான நிகழ்வுகள் நிறக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இயர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும். எனினும் இது ஒரு பொதுவான பலனே. உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளை வைத்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து உங்களுடைய பர்சனல் ஹோரோஸ்கோப்ஸ் தான் பார்க்கணும். ஸோ டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.